அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தொடரிலே குடும்பத்திலே இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குகள் என்ன, அது சம்பந்தமான விதிமுறைகள் என்ன, அதில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகள் என்ன என்பதையும் நாம் இந்த குடும்பவியலில் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக நம்முடைய சமுதாயத்திலையும் பிற மதத்தவர்களுடைய நம்பிக்கைப்படியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு ஏராளமான கண்டிஷன்களை அவங்களாக வகுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ குடும்பத்தில் சந்தோஷமா இருப்பதாக இருந்தால் இன்னென்ன நாட்கள்ல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது இப்படி என்று ஒரு விதியை வச்சிருப்பாங்க. இன்னென்ன நேரங்கள்ல இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது என்கிற மாதிரி எல்லாம் ஒரு விதிமுறை வைத்திருப்பார்கள். இன்னென்ன மாதங்கள்ல கணவன் மனைவி ஒன்னாக இருக்கக்கூடாது, இன்னும் குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட பிறையில அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்கிற மாதிரி எல்லாம் பலவிதமான கட்டுப்பாடுகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. நம்ம சமுதாயத்திலையும் பிற சமுதாயத்தை காப்பி அடித்து, குறிப்பாக சபர் மாசம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கணவன் மனைவியை சேரவும் விட மாட்டாங்க. அதே மாதிரி முஹர்ரம் மாதம் 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள நாட்கள்ல கணவன் மனைவி பிரிச்சு போடுவாங்க. புது தம்பதிகளா இருந்தா கூட அந்த பொண்ணை என்ன செய்வாங்க, அவங்க வீட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த கணவன் மனைவி சந்தோஷமா இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கக்கூடாது என்கிற மாதிரி ஒரு விதிமுறை நம்ம நாட்டில் என்ன இருக்குது, நடைமுறையில் இருக்கிறது. கல்யாணம் பண்ணுவதாக இருந்தாலும் இந்த நாள்ல செய்யக்கூடாது, அல்ல கல்யாணம் பண்ண பிறகு அவங்க சந்தோஷமா இருக்கிறதா இருந்தாலும் சில நாட்களை ஒதுக்கிறன்னு, இது மாதிரி வளர்ப்புல தேய்பிற இந்த மாதிரியான கணக்கு சில கட்டுகளை எழுதி வைத்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது, வியாழக்கிழமை இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறார்கள். சில கிழமைகளை எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கிறது நாட்டில். அதே மாதிரி பகல் நேரத்தை வைத்துக் கொண்டு பகல் நேரத்தில் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இரவுல மாற்றம் தான் சந்தோஷமா இருக்கணும், இப்படி எல்லாம் பலவிதமான ஒரு ஷரத்துகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நேரம் நாள் இது மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் இந்த இல்லற வாழ்க்கையில எந்த கட்டுப்பாடும் கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பதாக இருந்தால் எப்ப அவர்களுக்கு அது மாதிரியான உணர்வுகள் வருகிறதோ அப்ப சந்தோஷமா இருக்கணுமே தவிர இதெல்லாம் நேரங்காலம் குறிச்சு வரக்கூடியதும் இல்லை. இதுக்கு நேரங்காலம் குறிக்கவும் இயலாது, அது அறிவுக்கும் பொருந்தாது என்ற காரணத்தினால எங்கேயா நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு இன்னென்ன நாட்கள்ல நீங்கள் ஒன்னும் செய்யாதீங்க, இன்னென்ன நேரத்தில் அப்படி செய்யாதீங்க என்று ஒரு ஆதாரத்தையும் நம்மால் பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இப்ப எப்படி சில மக்கள் இப்ப ஆடி மாசம் வைத்துக் கொள்ளுங்க, தமிழ் பேசக்கூடிய மக்கள் இந்த ஆடி மாசத்துல நல்லது கெட்டது ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அது தள்ளுபடிலாம் அதுதான் போடுறான், வியாபாரம் இருக்கு. அதுல கல்யாணம் காட்சின்னு இருந்தா வியாபாரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆடி மாசத்துல கல்யாணம் நடக்காது, நல்ல காரியம் நடக்காது, அப்ப ஒரு பொருள் ஒண்ணுமே விற்பனை ஆகாது. அதுக்காக ஸ்டாக் எல்லாம் தள்ளி விடுறக்கா என்ன பண்றான், ஆடி மாசத்துலயும் சம்பளம் எல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்காண்டி பல டெக்னிக்கலை வியாபாரிகள் கையாண்டு தள்ளுபடி பண்றதுக்கெல்லாம் கூட காரணம் என்ன, இந்த ஆடிங்கிறது நல்லது செய்வதற்குரிய நாள் இல்ல, அதனால கல்யாணம் காட்சி கூட இந்த நாளத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. இதே மாதிரியா நம்ம மக்கள் காப்பி அடிச்சு என்ன செய்வாங்க, சஃபர் மாசத்துல இது மாதிரிலாம் நல்ல காரியம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் நினைத்து வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நம்ம எப்படி இந்த சஃபர் மாசத்தை நம்மவர்கள் மூடத்தனமாக ஒரு கெட்ட நாள் என்று நினைத்துக் கொண்டு நல்ல காரியங்கள் ஈடுபடக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அதே மாதிரி ஷவ்வால் மாதம் இருக்குல்ல, ஷவ்வால் என்று சொன்னா அடுத்த மாசம், இப்ப ரமலான் இருக்குல்ல, ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய மாசம் தான் ஷவ்வால் மாசம். இப்ப பெருநாள் வரக்கூடிய மாசம் வைங்களா, ஷவ்வால் மாசத்துல எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க. யாரு, ஜாகில்கள், அபூஜஹல் கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அறியாமை காலத்து மக்கள் எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அதை ஷவ்வால்ல செய்ய மாட்டாங்க, நல்ல காரியம் செய்யறதா. ஏன், அது ஒரு பீடையான ஒரு மாசம், அது நல்ல மாசம் இல்ல என்று அன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்ப இதை பற்றி ஆயிஷா நாயகி அவர்கள் அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைய கல்யாணம் பண்ணது ஷவ்வால்ல தான் பண்ணினாங்க. ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்க, இதை உடைக்கிறதுக்காக வேண்டி என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தது ஒரு ஷவ்வால் மாதத்தில் தான், என்னோட இல்லற வாழ்க்கை அவங்க தொடங்கினதும் ஷவ்வால் மாதத்துல தான்.
அப்படி இருந்தும் என்னைய விட யாரு ரசூல் ஸல்லல்லாஹு விருப்பமான ஆள் இருந்தா, அப்ப ஷவ்வால்ல கல்யாணம் பண்ண மற்ற மனைவிமாரோட நான் தானே வந்து ஒதுக்கப்பட்ட ஆளா இருக்கேன்னு, மற்றவர்களை விட எல்லாம் என் மீதான ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அப்ப ஷவ்வாலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, ஒரு மாதத்தை வைத்துக் கொண்டெல்லாம் இதை தீர்மானிக்க கூடாது என்று ஆயிஷா நாயகி அவர்களுடைய அந்த அறிவிப்புல இருந்து சஹீஹ் முஸ்லிம்ல 2551வது ஹதீஸ்ல இது பதிவா இருக்கிறது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம், இந்த மாதிரி நல்ல கெட்டதுகள் செய்வதற்கும் தாம்பத்தியத்துல சந்தோஷமா இருப்பதற்கு நாள் நட்சத்திரம் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், நீங்கள் அடுப்படி வேலையா இருக்கும் பொழுது கூட கணவன் உங்களை அழைத்தால் நீங்க என்ன செய்யணும், செல்லணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கன்னு அதுல என்ன விளங்குது, இதுக்கெல்லாம் நேரம்லாம் கிடையாது, நாள் நட்சத்திரம்லாம் இது கிடையவே கிடையாது. அவரவருக்கு எப்ப தேவை என்று படுகிறதோ அதுதான் இதுல முக்கியமானது. இதுக்கு டேட் பிக்ஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாதுங்கிறதுனால இஸ்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக தெளிவான முறையில் இதுல என்ன செய்கிறது, வழிகாட்டுகிறது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, இல்லற வாழ்க்கையில வந்து 365 நாளும் அதுல உள்ள எல்லா நேரமுமே நமக்கு வந்து அதுக்கு உகந்த நாள் தான். அதுல எந்த நாள்ல எப்படி செஞ்சாலும் என்ன இல்ல, அது தவறு கிடையாது. இப்ப ரமலான் மாசம் இருக்கிறது, ரமலான் மாசத்துல கூட என்ன செய்ய, இப்ப இரவு நேரங்கள்ல சில அது கூட வழங்கி இருக்கிறாங்க, ரமலான் மாசத்துலயா அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொண்ட மக்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, இந்த ரமலான் மாதத்துல இல்லறத்துல ஈடுபட்டு விட்டு அவங்க என்ன செய்வாங்க, சஹரும் பண்ணி விட்டு தொழுகைக்கு தான் குளிப்பாங்க என்றெல்லாம் என்ன செய்யறோம், ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதனால இந்த ரமலான் மாசத்துல வெள்ளிக்கிழமை எந்த நாளா இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு நல்ல நாள் வந்துருச்சுன்னு வைங்களேன், மார்க்கத்துல ஒரு முக்கியமான நாள் லைலத்துல் கத்ர் இரவு வருது அன்னைக்குன்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடும் இஸ்லாத்துல கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பதற்கு வந்து எந்த நாளும் உகந்தது என்பது நீங்க என்ன செய்யணும், மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நாள்ல சந்தோஷமா இருந்தாலும் அதனால எந்த கேடும் வராது, மார்க்கத்திலையும் கேடு வராது, உலகத்திலையும் இப்படி செஞ்சா அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி வந்துடும் ஏதாவது சொல்வார்களே, ஆனால் அது எல்லாம் பொய், அது எல்லாம் கட்டுக்கதை என்பது நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஃபர்ஸ்டா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது என்னன்னு கேட்டா, இல்லற வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கலாம் கணவன் மனைவிக்கு மத்தியில அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய கட்டுக்கதைகள்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். பொய்யான ஹதீசுகள் இருக்கிறது, கட்டுக்கதைகள்லாம் இருக்கிறது. ஒருவரை ஒருவர் வந்து பார்க்கிறது கூட கூடாதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில அவங்க இல்லறத்தில் ஈடுபடும் போது கண்ணை மூடிக்கிட்டு தான் ஈடுபடணுங்கிற மாதிரிலாம் என்ன செய்யறாங்க, ஷரத்துக்களை எல்லாம் எழுதி நம்ம இஸ்லாத்தின் பெயராலேயே அப்படிலாம் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், அவுராத்துனா மா நஅதி மின்ஹா வமா நதர், எங்களுடைய மறைவிடங்கள் இருக்குல்ல, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மறைத்து கொள்ள வேண்டிய இடங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து எந்த அளவுக்கு நாங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு நாங்கள் மறைத்துக் கொள்ளாமல் இருக்கலாம், மறைத்துக் கொள்வதற்குரிய நேரம் இடம் என்ன, நாங்கள் மறைத்துக் கொள்ளாம இருக்கிறக்குரிய நேரம் என்ன என்று ஒருத்தர் கேட்கிறார். இப்ப நம்ம எல்லாம் ட்ரெஸ் போட்டு இருக்கிறோம், இந்த அவுரத்தை வெளிப்படுத்தி கொண்டு யாராவது இருப்போமா, இருக்க மாட்டோம். அதே நேரத்தில் வந்து நம்ம பாத்ரூம்ல போன அவுரத்தை வந்து வெளிப்படுத்தி தானே இருக்க முடியும், மலஜலம் கழிக்க போனோம்னு சொன்னா அது மாதிரி ஒரு இடம் இருக்கத்தானே செய்கிறது. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நாங்க எங்களுடைய மறைவிடங்களை வந்து எங்க யாரு முன்னாடி நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளலாம், யாரு முன்னாடி நாங்கள் வெளிப்படுத்தக் கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்ஃபல் அவுரத்தக இல்லா மின் ஜௌஜத்திக, உன்னுடைய மறைவிடம்னா மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை எல்லா நேரங்களிலும் நீ பேணிக் கொள்ள வேண்டும், உன்னுடைய மனைவியிடமே தவிர. இந்த மறைவிடத்தை வந்து மறைக்க வேண்டிய இடங்களை வந்து நீ எல்லாத்திலும் மறைச்சுதான் இருக்கணும். யாருக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, நீ அதை வந்து வெளிப்படுத்தி விடக் கூடாது. ஆனா பெண்ணுக்கு சொல்றாருன்னா உன் கணவனிடமே தவிர மாத்தி சொல்லிக்கிற வேண்டியதான். ஆண் கேட்கும் போது அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய மனைவியிடம் தவிர உன்னுடைய மறைவிடங்களை யாரும் பார்க்காமல் என்ன செய்ய, நடந்து கொள் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அபூதாவுதுல 3501வது ஹதீஸாக இருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குறது, கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தோஷமா இருப்பதற்காக வேண்டி அவங்க போர்வைக்குள்ள போத்திக்கிட்டு தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் சில ஷரத்துகள்லாம் போட்டிருக்கிறாங்க. மார்க்கத்துல இல்லாத ஒன்றா இருக்கும்போது நம்ம உடச்ச சொல்ல வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் ஒரு ரசூலும் போடாத கட்டுப்பாடுகளை எல்லாம் என்ன செய்யறாங்க, இவங்களா நினைத்துக் கொண்டு சில கட்டுப்பாடுகளை போடுகிறார்கள். அதுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஒரு சொல்லு நமக்கு போதும்.
உன் மனைவியை தவிர எல்லா இடத்துலயும் நீ பாத்துக்கன்னா மனைவிக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. மனைவிக்கு முன்னாடி கணவன், கணவனுக்கு முன்னாடி மனைவி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன கண்டிஷன் இல்ல, அவங்க ஒருத்தர் மறைத்துக் கொள்ளணுங்கிற ஒரு கண்டிஷன் அறவே கிடையாது என்பது இது முக்கியமான ஒரு விதிமுறை. இது நம்ம விளங்கி எந்த மதத்திலும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்ன செய்யறாங்க, இதை கூட உடைச்சி இயற்கைக்கு தகுந்தவாறு மனிதனுடைய உணர்வுகளுக்கு தகுந்தவாறு மனிதன் எதை அந்த சில விஷயங்கள் கட்டுப்பாடு இருக்கிறது, அது பின்னாடி வருது. அந்த கட்டுப்பாடுகளை தவிர வேற ஒரு கட்டுப்பாடு மார்க்கத்தில் கிடையாது. அதே மாதிரி பாருங்க, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுருவாங்க. ஈடுபட்ட பிறகு குளிக்கணும் இல்லையா? குளிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, குளிக்கும் போது நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் இருந்து ஒன்னாதான் குளிப்போம். குளிக்கிறத கூட என்ன செய்யறாங்க, நானும் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, குன்து அக்தஸிலு ஒன்னபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஈனாயின் வாஹிதின், ஒரே ஒரு பாத்திரத்தில் இருந்து தான் நாங்க என்ன செய்வோம், குளிப்போம். குளிக்கும் போது ஒருத்தர் போட்டி போட்டு நீ அல்றியா நான் அல்றியா தண்ணி எடுத்துக்கொள்வதில் நாங்கள் சண்டையெல்லாம் போட்டுக் கொள்வோம் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்றாங்க. இது புகாரியில 250, 263, 273, 261 இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. குளிக்குதல் என்னும் பொழுது அப்ப ஓரளவுக்கு பல குளிக்கல உடம்பெல்லாம் தேய்ச்சி கீச்சு குளிப்பாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ன இருக்கு, தனியா ஒரு ஆண் மட்டும் குளிக்கும் பொழுது கூட சோப்புக்கு போடும்போது எல்லா பக்கமும் போடுவான்ல, அந்த மாதிரியான ஒரு நேரங்கள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆண் மட்டும் அவனா குளிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி அவன் தன்னுடைய மறைவிடங்களை மறைத்து கொண்டே இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் மனைவியோடு சேர்ந்து இருக்கும் பொழுதும் ரெண்டு பேரும் என்ன செய்ய முடியாது, அப்படி ஒருத்தர் மறைக்க முடியாது. அந்த மாதிரி தான் குளிச்சிருக்கிறோம். இப்படிலாம் கண்ணம் முடிக்கிறோம் மார்க்கத்தில் சட்டமா இருந்தா நான் குளிச்சுட்டு வந்து நீ வா, நீ குளிச்சுட்டு வந்தப்பதான் நான் வருவேன் சொல்லிருக்கணுமா இல்லையா? அது குளிக்க ஈர துணியெல்லாம் ஈரத்தை தண்ணியை ஊத்தக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் பல விதமான ஒரு இதெல்லாம் வரும் இல்லையா? அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அப்படி கிடையாதுங்கிறதுனாலதான் அவங்களும் அவங்க மனைவிமார்களும் என்ன செய்யறாங்க, ஒன்றாக ஒரே நேரத்தில் என்ன செய்யறாங்க, ஒரே பாத்திரத்துல, பாத்திரம் கூட ஒரு பாத்திரம் தான், ஒன்றாகவே அவங்க என்ன செய்யறாங்க, பாத்ரூம்ல இருந்து குளித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இது மாதிரி எல்லாம் செய்வது சமீபத்தில் கூட நீங்க பார்க்கலாம், பேப்பர்ல நியூஸ் வந்தது. என்ன செய்யுது, மலேசியாவில் ஒரு ஏரியாவில் அதிகமாக விவாகரத்து நடந்தது. ஏன் விவாகரத்து நடக்குதுன்னு அவன் ஒரு ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க கணவன் மனைவி குளிப்பீங்கல்ல, சேர்ந்து குளிங்க, சேர்ந்து குளிச்சா விவாகரத்து வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மனோதத்துவ ரீதி ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. அதன்படி அதை அந்த அமுல்படுத்த பார்த்தோம்னா அந்த பகுதி விவாகரத்து நடக்கலையா. ஏன்னு கேட்டா, அந்த சேர்ந்து குளிக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்வாங்க, நல்லபடியா ரசிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால அவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் இருக்காது. ஏற்கனவே உள்ள கசப்புகள் ஒருத்தர் பிடிக்காம போறது அது மாதிரியானதெல்லாம் மறைஞ்சு என்ன செய்யும், அவங்களுக்குள்ள ஒரு அந்நியோன்யம் நெருக்கமும் ஏற்பட்டுரும். அப்புறம் மலேசிய அரசாங்கம் உத்தரவு போடுச்சு, சேர்ந்து குளிப்பதுதான் நல்லது, நீங்க தம்பதியர் சேர்ந்து குளிங்க. இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இவங்க ரொம்ப காலத்துக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சேர்ந்து குளிக்கிறத அன்னைக்கே நடைமுறைப்படுத்திட்டு போயிட்டாங்க. அதனால இல்லற வாழ்க்கை சந்தோஷமா போகும். இது எதுக்கு இதெல்லாம் சொல்றோம், இப்படி எல்லாம் இருக்க வேண்டிய வாழ்க்கையை தான் நாசமாக்கிட்டு இருக்காங்க. சில ஊர்ல பெரிய வயசான அளவு உட்கார்ந்துக்கிட்டு சந்தோஷமா என்ன செய்யறதுல இருக்க விடாம இடைஞ்சல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா மார்க்கத்தில் என்ன இருக்கு, நிறைய இதுல நிறைய நமக்கு அனுமதி சலுகைகள்லாம் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு எந்த விதமான ஒரு கண்டிஷனும் கிடையாது. அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு சில இந்த முறையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, அந்த முறையில் ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் கூட சில பலவிதமான விஷயங்கள்லாம் அதுக்கு நூல்கள் பல மாதிரியான கலைகள் எழுதி தொலைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையெல்லாம் பொய் வழங்குதா. அது இல்லற வாழ்க்கையில ஈடுபடுதல் என்பதற்கு எந்த விதமான இந்த முறையில பண்றது, இந்த முறையில பண்ணக்கூடாது, இப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்டா அப்படி எந்த ஒரு சட்டமும் மார்க்கத்துல கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல யூதர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் அந்த குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஈடுபட்டார்களே, ஆனால் பிறக்கக்கூடிய குழந்தை ஒன்றை கண்ணாக பிறக்கும், மாறுகண் உள்ளதா பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட என்ன செஞ்சு இருந்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதை பத்தி சஹாபாக்கள் கேட்ட உடனே அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு வசனம் வருகிறது. என்ன வருது, இவங்க போய் சொல்றாங்க அப்படிங்கிற அம்பலப்படுத்துற மாதிரி அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளை நிலங்கள். மனைவிமார்களை எதுக்கெல்லாம் ஒப்பிடுறான், ஒரு வயல் மாதிரி ஒப்பிடுகிறான். உங்களுக்கு சொந்தமான ஒரு விளை நிலங்கள். ஃபஅத்து ஹர்ஸக்கும் அன்னா ஷி'தும், உங்களுடைய விளை நிலங்களுக்கு நீங்க விரும்பிய விதத்தில் எல்லாம் போய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எந்த கண்டிஷனும் இல்லைன்றான். அவங்க ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது
இது மாதிரி நம்மளும் செய்யணுமோன்னு சகாபாக்களுக்கு என்னவாகுது, ஒரு சந்தேகம் வருது. இந்த மாதிரி சொல்றாங்களே, புள்ள வேற மாதிரி பிறந்துருமாம்ல, இந்த மாதிரி அப்படிலாம் பல மாதிரி அவர் மூட நம்பிக்கையாக யூதர்கள்ட்ட இருக்கிறது. அப்ப அது பற்றி ஒரு கொஸ்டின் சமுதாயத்தில் நிலவும் பொழுது அல்லாஹ் அதுக்கு என்ன விட சொல்றான், இது கூடாதுன்னு சொல்லல, இதை விட விரிவா பிராடா பதில் சொல்றான். அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான், உங்கள் விளை நிலம் எப்படி வேணாலும் போய்க்கப்போ அப்படின்னு என்ன அர்த்தம், இவங்க சொல்ற மாதிரி இன்னும் எத்தனையோ மூட நம்பிக்கை நாளைக்கு வரும், அத்தனையும் மறுக்கிற மாதிரி இந்த வார்த்தை. இவங்க ஒன்ன மட்டும் மறுக்காம இதுக்கு எந்த ஒரு மெத்தடும் கிடையாது, இதுக்குன்னு எந்த ஒரு முறையும் கிடையாது. அதனால இது எப்படி எல்லாம் உங்களுக்கு வசதியோ சந்தோஷமோ விருப்பம் இருக்கிறதோ அதுல எந்த மாதிரி செய்து கொண்டாலும் உங்களை படைத்த இறைவன் கொடுத்த அனுமதின்னு விளக்கிருங்க. அதுல எந்த உறுத்தலோ நம்ம தப்பு செய்யறோமோ இப்படி பயங்கரமான செய்யறோமோன்ற மாதிரியான ஒரு மேற்றுக்கோ இடம் கிடையாது. படைச்ச இறைவன் உங்களை அனுமதிச்சிருக்கிறான். எந்த இறைவன் இந்த இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு தந்திருக்கிறானோ அவனே என்ன செய்யறான் உங்களுக்கு, ஃபஅத்து ஹர்தக்கும் அன்னா ஷி'தும். இது நல்ல விரிவாக வருகிறது. இது புகாரியில 4528வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் யூதர்கள் இப்படி நினைத்துக் கொண்டிருந்தார்கள், அப்பதான் இந்த மாதிரியாக அருளப்பட்டுச்சுன்றது. இந்த வசனம் குர்ஆன்ல இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 223வது வசனத்தில் இப்படி அல்லாஹ் சொல்றான், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅத்து ஹர்தக்கும் அன்னா ஷி'தும். உங்கள் மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள் நீங்கள் விரும்பின மாதிரி எல்லாம் விளைநிலத்தில் நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் சென்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு அனுமதியை அல்லாஹ் தந்திருக்கிறன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்களுக்குங்க ஒரு உறுத்தல் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஜாஹிலியாவுல இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஜாஹிலியா காலத்துல என்ன மாதிரி எல்லாம் கூட மூட நம்பிக்கை எல்லாம் இருந்திருக்கும். இஸ்லாத்துக்கு வந்தவொடனே அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலத்துல நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா, மனைவி மாட்ட பேசுவோம்ல, அதுல கூட வேற மாதிரிலாம் பேசிட மாட்டோம். சும்மா சாதாரணமா தான் பேசிக்கிறோமே தவிர கணவன் மனைவிக்குள்ள பேசிக்கிறாங்கல்ல தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சந்தோஷம் தர்ற மாதிரி ஒரு மாதிரியா பேசுறதுலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு நாங்க பயப்படுவோம். எதுக்கு பயப்படுவோம், நம்ம இந்த மாதிரி பேசி படைச்சேரன் பார்த்துட்டு இருக்கிறான்ல, அதுக்கு ஒரு வகி அதுக்கு ஒரு தடை வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன செய்வோம், மனைவிமார்கள்ட்ட பேசும் பொழுது கூட நாங்கள் சாதாரணமா தான் பேசிக்கொள்வோமே தவிர கணவன் மனைவிக்கு ஒரு விசேஷமான ஒரு பேச்சு விரும்புவாங்கல்ல, அந்த மாதிரியான பேச்சுக்களை நாங்க என்ன செய்ய மாட்டோம். ஒரு வெளிப்படையாச்சுன்னா ஒரு அசிங்கமா ஒருத்தர் பேசிக்கொள்வோம் வைங்களேன், இது மாதிரி எல்லாம் பேசினா தப்புன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல, அப்படி நாங்கள் நினைத்து கொண்டு அது மாதிரியான விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொண்டு இருந்தோம். அது மாதிரி ஒரு இன்பி சாத்த இலா நிசாயினா, எங்கள் மனைவிமார்கள்ட்ட ரொம்ப ரொம்ப நுழைந்து பல விதமாக ஈடுபடுவதில் நாங்கள் என்ன செஞ்சோம், அது நாங்கள் தவிர்த்து கொண்டிருந்தோம். எதுக்காக தவிர்த்து கொண்டிருந்தோம் சொன்னா, ஹைபத் நஸில ஃபீனா ஷைஉன், இது சம்பந்தமா அல்லாஹ்விலிருந்து ஏதாவது வகி வந்துருமோ. உதாரணமா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுன்னு வைங்களேன், சாதாரணமா என்ன நடைமுறையில ஒரு வழக்கம் இருக்கோ அந்த மாதிரியே நாங்க செஞ்சிருவோமே தவிர வேற மாதிரி ஒரு புது மெத்தட் எல்லாம் நாங்க கையாள மாட்டோம், பயப்படுவோம். ஏன் நம்ம இப்படி பண்ணி கடைசியில் அல்லாஹ்விலிருந்து வகி அது ஒரு கண்டிக்கப்பட்டு விட்டால் என்ன செய்வது. ரசூலுல்லாஹ் வாழ்ற காலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலத்துல ஏதாவது நடந்தா அல்லாஹ் வஹீல நினைஞ்சிடறான், அறிவிச்சிடறான். சாதாரண சாப்பாடு கொடுத்ததுக்கு வகி வரலையா, நேற்று கூட சொன்னமா இல்லையா, ஒரு பெண்மணி ஒரு விருந்தாளிக்கு விளக்கமத்தி இப்படி நினைஞ்சாங்க சாப்பாடு கொடுத்தாங்கன்ற உடனே அதை பாராட்டி வகி வந்துருது. தங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அது மாதிரி வகி உடனே ஏதாவது நடந்தால் உடனே அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்துடும் பயந்து கொண்டு நாங்கள் பேச்சிலையும் அளந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபலம்மா துஃபியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மௌத்தா போனாங்களோ தகல்லம்னா அப்புறம் பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வகி வராத, அப்ப அனுமதி எப்ப, அதாவது தடுக்க வேண்டியதெல்லாம் ரப்பு தடுத்துருவான். இப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, இனி எதுவும் எவனும் தடுக்க முடியாது. தடுக்கிறோம் யார், அல்லதானே தடுக்கணும். அதை பேசாத இதை பேசாத அப்படி செய்யாத இப்படி செய்யாதன்னு சொல்றதா இருந்தா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போது தான் நடக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு தகல்லம்னா ரொம்ப சத்தனா நாங்கள் எப்படி வேணாலும் பேசிக்கிறோம், எங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள என்ன மாதிரி வேணாலும் பேசிட்டு போங்க, அதெல்லாம் உழைச்சலாம் சொல்ல முடியாது. என்ன மாதிரி வேணாலும் பேசிட்டு போங்க, என்ன மாதிரி வேணாலும் செஞ்சுட்டு போங்க, அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, நாங்க அப்படி மாறிக்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில 5187வது ஹதீஸாக. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, இதனாலேயே நிறைய பேர் பாவம் செய்யறோமோன்னு ஒரு ஃபீலிங்ல இருந்து அப்படி நினைச்ச உடனே அந்த இன்வால்வ்மெண்ட் குறைஞ்சு போயிடும். குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா நினைஞ்சிடறேன், ஓ அப்படி பண்ணக்கூடாது, இப்படியோ அப்படி எப்படின்னு என்ன ஆயிரும், அதுல என்ன அந்த சந்தோஷமும் முக்கால்வாசி ஓடி போயிடும்.
மார்க்கத்துல தடுக்காத ஒண்ணுங்க நீங்களா தடுத்த நினைச்சிட்டு போறீங்க. ரப்பு தடுக்கணும், படைச்ச இறைவன் உங்களை தடுக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கன்னு சொல்லிவிட்டான். சேர்ந்திருக்கும் என்னென்னலாம் பண்ற நீங்க நினைக்கிறீங்களோ, என்னென்னலாம் உலகத்துல பண்ணுவான்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? பொதுவாக நீங்க பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியுமா இல்லையா? மனிதர்கள்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. அப்ப என்னென்னலாம் நடக்கும் என்று இறைவனுக்கு தெரியுமோ, அதுல எது கூடாதுன்னு நினைக்கிறான் அது அவனே தடுத்துருவானா இல்லையா? அவன் தடுக்காம விட்டா என்ன அர்த்தம்? தெரிஞ்சுக்கிட்டு தான் விட்டுருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு தெரியும் இப்படிதான் மனுஷன் நடப்பாங்க. அதனால ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். இதை விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி மலஜலம் கழிக்கும் பொழுதும் குடும்பத்தில் ஈடுபடும் பொழுது அந்த காலத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்த உடனே ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தான் மலஜலம் கழிக்கிறது. ககுசு போறாங்கன்னு வைங்களேன். அது என்ன அந்த மலஜலம் கழிக்கும் போது அல்லாஹ் பாத்துருவானா, இப்படி மேல பாத்துருந்தா அல்லாஹ்வுக்கு நம்ம இப்படி காட்டுறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்ரூம் போறாங்கன்னு வைங்க. பாத்ரூம் உட்காந்து என்ன செய்வாங்க, ஒரு போர் வச்சு மேல போத்திக்கிடுவாங்க. அதான் அங்கிருந்து நல்லா பாத்திரக்கூடாது. இப்படி நடந்திருக்கிறாங்க. எதுக்கு? இறையச்சத்துல. ஆனா இது மூட நம்பிக்கை. இது அறியாம காலத்துல சஹாபாக்கள் அறியாத விஷயத்துல இறையச்சம் அதிகமாக போய் இப்படி செஞ்சிருப்பாங்களாம். அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் என்ன செய்வாங்களா, அப்படி மொத்தமா ஒரு போர் வச்சு மொத்தமா போத்திக்கிடுவாங்க. அப்ப எல்லாம் பார்க்க மாட்டாங்களே. பாத்ரூம் போகும்போது போர்வை போத்திக்கிட்டோம்னு சொன்னா அப்ப அல்ல இதை பார்க்க மாட்டான், அல்லாட்டு மறைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்ப என்ன அல்ல அதுக்கு ஒரு வசனத்தை இறங்கி கண்டிச்சுட்டான். ஏப்பா உள்ளத்துல இருக்கிறத பார்க்கக்கூடியவனா நீ என்ன போர்வை போத்துனா என்ன, நீ எப்படி நடந்தா என்ன, எனக்கு தெரியாம போயிரு. இதான் மேட்ரு. மலஜலம் கழிக்கும் போதும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுதும் ஒரு மூடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும், அல்லாஹ் பார்த்து விடுவான் என்றவர்கள் பயந்தார்கள். இதுக்கு அல்லாஹ் கண்டிச்சு என்ன செய்யறான்? 11வது சூறாவில் 5வது வசனத்தை அருளிவிட்டான்ங்கிறத இந்த செய்தி புகாரியில 4681 4682 ஆகிய எண்கள்ல இது இடம்பெற்றிருக்கிற காட்சியை பார்க்கணும். அப்ப இதுல என்ன விளங்குகிறது? இந்த குடும்ப வாழ்க்கையில இதுல எந்த விதமான ஒரு கண்ட்ரோலும் கண்டிஷனும் இல்ல. இதை நம்ம நல்லா விளங்கிக்கிறேன். இதை விளங்குனா தான் நீங்க ஒழுங்காவும் சந்தோஷமா இருக்க முடியும். மார்க்கத்துல இல்லைன்னா என்னவாயிரு, செய்யறோமோ பாவம் செய்யறோமோ மனைவியோடு கணவன் மனைவியோடு இருக்கிற என்னத்தை பாவம் வரப்போகுது, பாவம் செய்யறோமோங்கிற ஒரு ஃபீலிங் வந்தாலே பெரிய மனநோய்களுக்கு என்ன செய்யறாங்க, உள்ளாகி விடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக நமக்கு என்ன தடை இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் சொன்னா, மாதவிடாய் நேரத்துல பெண்கள் மாதவிடாய் நேரத்துல இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. எது எது தடை இருக்குதோ அது அல்ல தெளிவுபடுத்தி விடுவான். எதை தெளிவுபடுத்தாம விட்டுட்டானோ மத்த எல்லாம் அனுமதினு வச்சுக்கணும். தடுக்கப்பட வேண்டியது யாரும் கேட்காமல எவனா தடுத்துறானா இல்லையா? அதுல ஒரு தடை என்ன, அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, எஸ் அலூனக அனில் மஹீல், மாதவிடாயை பற்றி அவர்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அது ஒரு தொல்லை, பெண்களுக்கு அது ஒரு தொல்லையாக இருக்கிறது. எனவே ஃபாத்தஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீல், மாதவிடாய் நேரத்தில் பெண்களிடமிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவங்க தூய்மையாகும் வரை நீங்கள் அவர்களை நெருங்க வேண்டாம். ஃபைதா தத்ஹர்ன, அவங்க தூய்மையாக ஆகிவிட்டார்களேயானால் ஃபஅத்தூஹுன்ன மின் ஹைஸு அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளவாறு நீங்க என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க இல்லறத்தில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களையும் தூய்மையா விரும்பக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்ற ஒரு வசனம் 2வது அத்தியாயத்தில் 222வது வசனத்தில் இருக்கிறது. இதுல என்ன அல்லாஹ் சொல்றான், இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு இந்த ஒண்ணுதான் நமக்கு தடை. மாதவிடாய் நேரத்தில் மாத்திரம் நினைச்சக்கூடாது. இல்லற வாழ்க்கைனா என்ன, அந்த தாம்பத்தியம் மட்டும்தான். அதுக்காக வேண்டி ஒன்னா சேர்ந்து இருப்பது, ஒன்னா சாப்பிடுவது, மற்ற மாதிரி அவங்கள டீல் பண்றது, அதுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது. குடும்ப வாழ்க்கையில டைரக்டா ஈடுபடுறதுக்கு மட்டும்தான் தடையே தவிர மற்ற எந்த தடையும் கிடையாது. தடையா எல்லாம் சொல்லிவிட்டான். அதுல கூட பாருங்க, இந்த தடையை கூட யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்கள்ட்ட ஒரு பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. யூதர் ரசூல்லா காலத்துல யூதர்கள் என்ன செய்வாங்க, மாதவிடாய் நேரத்துல ஓரமா தூக்கி போட்டுருவாங்க. ஊருக்கு இந்த ஓரம் புலக்கடைம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஓரம் இருக்கும் கொள்ளை பக்கம். அங்க 3 நாள் 4 நாளைக்கு அங்கதான் இருக்கணும். ஏன், அவங்க தீட்டு, அவங்க ஒரு பொருளை தொடக்கூடாது, அவங்க சமைக்க கூடாது, அவங்க நான் சுத்தம் பத்தமா இருக்கிற இடத்துக்குலாம் அவங்க நினைச்ச கூடாது, வரக்கூடாது. கணவனை கூட தொட மாட்டாங்க, சாப்பாடை கூட அவங்க சமைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இங்க இருந்து என்ன செய்யும், நாய்க்கு கொண்டு வைக்கிற மாதிரி வைப்பாங்க. அந்த இன்னைக்கும் கூட வேற சமுதாயங்கள்ல இருக்கத்தான் செய்கிறது. சில சமுதாயங்கள்ல இன்னைக்கும் கூட பெண்கள் என்ன செய்யறாங்க, அந்த மாதவிடாய் நேரங்கள்ல அவங்கள இயற்கையா உள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளாம அது என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு அருவருப்பத்தக்க ஒரு ஆள் மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்கள ஒதுக்கியே வச்சிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக் கொள்ள மாட்டார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்கள் என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ள சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள், தங்களோடு சேர்ந்து சாப்பிட கொடுக்க மாட்டார்கள். சாப்பாடுலாம் தனிதான்.
அப்படின்னு ஹதீஸ்ல வருது. லம் யுஆக்கிலுஹா வலம் யுஜாமியூஹுன்ன ஃபில் புயூத். அந்த பெண்களை வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துக் கொள்ளவும் மாட்டார்கள், அவங்களுக்கு ஒன்னா சேர்ந்து சாப்பாடும் கொடுக்க மாட்டார்கள். தனியா எல்லாமே என்னவாயிரும், எல்லாமே தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு பட்டா தீட்டு என்கிற மாதிரி ஒரு ஒரு அருவருப்பாக பெண்களை கருதி கொண்டார்கள். அப்ப வந்து சால அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி மாதவிடாய் நேரத்துல இப்படி பெண்கள்லாம் ஒதுக்கி வச்சிடறாங்க, நாங்களும் அப்படித்தான் பண்ணணுமா? அந்த ஊர்ல என்ன இருக்கு அப்படித்தானே கேட்பாங்க. நாங்க எங்க மனைவிமார்கள் மாதவிடாய் ஏற்படும் பொழுது நாங்களும் அப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடணுமா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா அந்த மேல உள்ள வசனத்தை பாய்ச்சன்ல, மாதவிடாய் நேரத்துல வந்து நீங்க நெருங்காதீங்க, தூய்மையான பிறகு நீங்கள் நெருங்குங்கிற அந்த வசனத்தை அல்லாஹ் வந்து அருள் விட்டான். அருள்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த நெருங்காதீங்கன்னு வருதுல, அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிற கூடாதுக்காக வேண்டி அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தையும் சேர்த்து சொல்றாங்க. எப்படி, இஸ்னவு குல்ல ஷைஇன் இல்ல நிக்காஹ், நீங்கள் வந்து மாதவிடாய் நேரத்துல நேரடியாக அந்த உடல் உறவில் ஈடுபடுவதை தவிர மத்த என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க. அப்படி அந்த நெருங்க கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, தொடக்கூடாது, ஒன்னா சேர்ந்திருக்க கூடாது, இப்ப கட்டி அணைத்துக் கொள்ளக்கூடாது, மடியில படுத்துக் கொள்ளக்கூடாது, அப்படிலாம் நினைச்சிடக்கூடாதுல்ல. மாதவிடாய் நேரத்தில் உங்களுக்குள்ள தடை எது மட்டும்தான், டைரக்டா உறவு கொள்வது மட்டும்தான் தடையே தவிர மத்த என்ன வேண்டாலும் செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்னவு குல்ல ஷைஇன் இல்ல நிக்காஹ், அந்த தாம்பத்தியம்ங்கிறதை தவிர மத்த என்ன வேண்டாலும் நீங்க செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இது வந்து யூதர்களுக்கு தெரியுது. எது தெரியுது, நம்ம அந்த பொம்பளையில இந்த மாதிரி வச்சிருக்கிறோம், இவர் என்ன செய்யறாரு, வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற சொல்றாரு, குடும்ப வாழ்க்கையை தவிர மத்த எல்லாத்திலையும் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்றாரு. இவர் என்ன நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு மாற்றம் செய்யறதே ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாரு. யூதர்கள் பேசுறாங்க. யூதர்கள் என்ன பேசுறாங்க, இந்த முகமது என்ன பண்றாருன்னு கேட்டா, நம்ம என்னத்தை சொன்னாலும் அது ஏற்கு மாறா சொல்றது ஒரு கொள்கையா வச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து பெண்கள் இந்த மாதிரி மாதவிடாய் நேரத்தில் ஒதுக்கி வைக்க சொன்னா ஒதுக்காத உள்ள சேர்த்துக்கிறாரு இவரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, யூதர்கள் வந்து பேசிக் கொள்றாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹி வந்த உடனே, இந்த வஹிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்த உடனே, இந்த செய்தி யூதர்களுக்கு போய் சேர்ந்த உடனே யூதர்கள் என்ன பேசுறாங்க, இந்த முகமது வந்து மா யுரீது ஹாதர் ரஜுலு, இந்த மனிதர் ஐயதா மின் அம்ரினா ஷையன் இல்ல ஹாலஃபனா பிஹி, நம்முடைய விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் செய்யற எந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாலும் அதுக்கு மாற்றம் செய்யாம இருக்க மாட்டேங்கிறாரு. யூதர்களாகிய நம்ம என்ன செஞ்சாலும் சரி உடனே கேள்விப்பட்டாரு அப்ப மாத்து அப்படிங்கிறாரு இவரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசிக் கொள்றாங்க. இதை பேசின உடனே பாருங்க, ஒரு ரெண்டு சகாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. நல்ல சந்தேகம் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்ப யூதர்களுக்கு மாத்தமாத்தான் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்க போது, அப்ப யூதர்கள் வந்து மாதவிடாய் நேரத்துல குடும்ப வாழ்க்கையில ஈடுபட மாட்டாங்கல்ல, அதுவும் கூடாதுங்கிறாங்கல்ல. அப்ப நம்ம ரசூலுல்லாஹ் என்ன செய்வோம், யூதர்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாதுங்கிறாங்க, நம்ம அதை செஞ்சிருவோமா மாதவிடாய் நேரத்துல? எப்படி யூதர்களுக்கு மாத்தம்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அனுமதிப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, யூதர்கள் எது செஞ்சாலும் மாத்தமா செய்யறாங்க, வீட்டுக்குள்ள சேர்க்காட்டி சேர்க்க கூடாதுங்கிறாங்க, அவன் சேர்க்க கூடாதுன்னு சேர்த்துக்கங்கிறாங்க. அதே மாதிரி யூதர்கள் எதையும் சொல்றாங்க, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அதுக்கு ரசூலுல்லாஹ் மாத்தமா செய்வாங்கல்ல, மாத்திரம் நமக்கு வசதியா போயிரும்ல. அவங்க ரெண்டு பேரும் நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, ரெண்டு சஹாபாக்கள் யாருன்னு கேட்டா, உசைத் பின் ஹுதைர்ங்கிற ஒரு சஹாபியும் அப்பாத் பின் பிஷ்ருங்கிற ஒரு சஹாபி, ரெண்டு பேர் வந்து யா ரசூலல்லாஹ் இன்னல் யஹூத தக்கூலு கதாவ கதா, யூதர்கள் வந்து இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அதனால அஃபலா நுஜாமியுஹுன்ன, யூதர்களுக்கு மாற்றம் செய்கிற விதமாக மாதவிடாய் நேரத்தில் நம்ம என்ன செய்வோமா, குடும்ப வாழ்க்கை நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ளலாமா? யூதர்களுக்கு மாற்றம் செய்யறா நம்முடைய ஒரே கொள்கையா இருக்குது. அவனும் மாதவிடாய் நேரத்தில் வந்து செய்யக்கூடாதுன்னு தானே சொல்றான், நம்ம மாத்தி செய்யலாம்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் கோபம் தாங்க முடியல. அல்லாஹ் நெருங்காதுன்னு சொல்லிட்டான், இதை தவிர மத்தனை செஞ்சுக்கேண்டாச்சு. அப்ப இவங்க இதை கேட்ட ரசூலுல்லாஹ் கோபம் முகமெல்லாம் மாறி போச்சு. இப்ப தகையற வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இருக்கிற மக்கள் என்ன செய்றாங்க, தெரியாதவங்க இந்த ஆளுக்கு தேவையில்லாத கேள்வியை கேட்டு ரசூலுல்லாஹ்க்கு பயங்கர கோபத்தை உண்டாக்கிட்டாங்கன்னு. ஆனா அந்த முகம்தான் மாறுனுச்சே தவிர, முகத்தை கடுமையா தப்பான ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னு வைங்களேன், அந்த முகத்திலே தெரிஞ்சு போயிடும் இது வந்து ராங்கான கேள்வி, இது கேட்க தகுதியற்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கேட்டாருன்னு சொல்லி ஒன்னும் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் துணைஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்துக்கு ஆளாயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அன்பளிப்பாக ஒருத்தவங்க பால் கொண்டாந்து கொடுத்தாங்க. கொடுத்து ரெண்டு வாப்பா பால் குடிச்சிட்டு போப்பான்ட்டாங்க. கோபம் இல்லைன்னு காட்டுறதுக்காக அதை கொடுத்த பிறகுதான் சரி ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரும் மேல கோபமா இல்ல, ஆனா கேள்வி தப்பே தவிர அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்யல அவங்க மேல கோவித்துக் கொள்ளவில்லைன்னு அந்த ஹதீஸ் முடியுது. இது சஹீஹ் முஸ்லிம்ல 455வது ஹதீஸாக பதிவாயிருக்கிறது. இதுல என்ன விளங்குறது, மாதவிடாய் நேரத்தில் வந்து
யூதர்கள் செய்யற எல்லாத்தையும் மாத்துறாங்க. ஆனா ஒண்ணு மாத்தல, யூதர்கள் குடும்ப வாழ்க்கையில் அவனும் ஈடுபட மாட்டான். யூதர் நம்ம ரசூலுல்லாஹ் எத்தனை விஷயத்துக்கு யூதர்களுக்கு மாத்தமா தான் செஞ்சிருக்கிறாங்க. அவ யூதர்களும் சொர்க்க நரகம் இருக்குங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்காண்டி யூதர்கள் செஞ்ச எத்தனை விஷயத்தை ரசூலுல்லாஹ் மாத்தி தான் இருக்கிறாங்க. அதை எப்படி விளங்கிட கூடாது? நம்முடைய பேசிக்கல உள்ள ஒரு விஷயத்தை அவனும் செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு மாத்தம் செய்யறோம். அவன் அல்லா இருக்காங்க, நம்ம அல்லா இல்லைன்றோம். அப்ப யூதர்கள் அல்லா இருக்கான்னு அவனும் சொல்றான். நம்ம என்ன செய்யணும்? யூதர்களுக்கு மாத்தம் செய்யறேன், அல்ல கிடையாது, ஏன் யூதர் இருக்குன்னு சொல்றான்ல, நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்ப கபர் வேதனை பற்றி அவனுக்கு கபர் வாழ்க்கை இருக்குங்கிறான், நம்ம நம்ம அவனுக்கு மாற்றமா செய்யறோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம மார்க்கத்தில் எது உள்ளதோ அதை வைத்துக் கொண்டு அதுக்கு மேல உள்ள விஷயங்கள்ல தான் யூதர்களுக்கு மாற்றம் செய்யற விஷயம் இருக்கே தவிர, யூதர்களுக்கு மாற்றம் செய்யறதுக்காக வேண்டியதான் இந்த மார்க்கம் உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம என்ன செய்யக்கூடாது? விளங்கிக் கொள்ளக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பள்ளி வாசல்ல ஏத்திகாஃப் இருப்பாங்க. பள்ளி வாசல்ல ஏத்திகாஃப்னா 10 நாள் இருப்பாங்க இல்லையா? பள்ளி வாசல் எப்படி இருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல? பள்ளி வாசல்ங்கிறது அவங்க வீடும் பள்ளி வாசலும் ஒன்னா தர. இது பள்ளி வாசல்னு வைங்களேன், இது வீடு. என்ன வீடு பள்ளி வாசல் ஒன்னா இருக்குன்னு கேட்டா, அந்த பள்ளி வாசலுடைய இடமே யாருக்கு உரியது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த காசுல வாங்கினது. இந்த பள்ளிவாசல் அவங்களுடைய பணத்தை கொண்டு மதீனாவுக்கு வந்த பிறகு, அவங்க பணம் மதீனா மக்காவுல இருந்து வசதியா தானே இருந்தாங்க, அவங்க கொண்டு வந்த தொகையிலிருந்து அவங்க காசு போட்டு தான் வாங்குறாங்க. வாங்கும் பொழுது வீட்டுக்குன்னு ஒரு பகுதி முன்பகுதியை ஒதுக்கி கொண்டு அதுல ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு தடுப்பு மாதிரி வைத்து மனைவிமார்கள் இருப்பாங்க. மற்ற இடத்த பள்ளிவாசல் கொடுத்துட்டாங்க. அதனால பள்ளிவாசல் இடத்துல போய் அவங்க கூடியிருந்தாங்கன்னு விளங்கிக்க கூடாது. அவங்களுடைய இடத்த பள்ளிவாசலுக்கு கொடுத்தாங்க. வழங்குதா? அவங்களுடைய இடத்துல ஒரு சின்ன 1% அவங்க எடுத்துக்கொண்டு 99% கொடுத்துட்டாங்க. சொந்தமா வாங்கி அவங்க தங்களுக்குன்னு எடுத்துக்கொண்டது என்ன? படுத்தா ஒரு ஆள் படுத்து கிடந்தா துழுவ முடியாது, அவ்வளவு சின்ன இடம். ஒரு ஆள் ஒரு மனைவி படுத்து கிடந்தார்களே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு எந்திரிச்சு துழுவ முடியாது, ஒரு 10க்கு 10 கூட இருக்காது. இந்த மாதிரி ஒரு இடத்த மனைவிமார்கள் கணிஞ்சாங்க, ஒதுக்கி கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப பள்ளி வாசலும் வீடும் ஒரே மாதிரியா சேர்ந்தாப்புல தான் இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, சரியா? மற்ற எல்லா பணிகளும் செய்யலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க? பள்ளிவாசல இருக்கும் பொழுது தலையை சீவுற வேலையெல்லாம் இருக்கும்ல, சீவுறதுக்கு தலையை நான் உள்ள நீட்டுவார்கள். இந்த கதை கொண்டு வைங்களேன், இது உள்ள நீட்டுவார்கள். ஆயிஷா நாயகி உள்ள இருப்பாங்கல்ல, நான் உள்ள இருந்து என்ன செய்வேன்? நான் ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவாரி விடுவேன். மாதவிடாய் இருக்கும் பொழுது, நான் மாதவிடாயா இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை சீவன் தலைவாரி கொள்ளணும்னு நினைத்தார்களே ஆனால் ஏத்திகாப் இல்லாம இருந்தா உள்ளே போயிருப்பாங்க. ஏத்திகாப் இல்லாம இருந்தாங்கன்னா பள்ளிவாசல் போக கூடாதுல்ல, பள்ளிவாசல் தான் இருக்கணும் ஏத்திகாப்னு சொன்னா. ரொம்ப அவசியம் தேவைக்கான்னு போனா தலை சீவுறதுலாம் போயிடக்கூடாது, ஒரு ஆத்திர வருஷத்துக்கு தான் போய்க்கிறலாம். அப்ப தலை சீவுறது வெளியே போக கூடாதுன்னா என்ன பண்றாங்க? அது தலையும் கலைஞ்சு இருக்கிறது, முடியும் ஜாஸ்தியா வச்சிருப்பாங்கல்ல, முடியும் நிறைய வச்சிருப்பாங்க, அது சீவி வச்சாதான் கரெக்டா இருக்கும், இல்லாட்டி பரட்ட மாதிரி போயிடும். அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க? தலையை உள்ள நீட்டுவார்கள். நான் என்ன செய்வேன்? நான் மாதவிடாயா இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவங்களுக்கு தலை வாரி விடும். தலை வீட்டுக்குள்ளேயும் உடம்பு பள்ளிவாசல்ல இருக்கும், தலை மட்டும் வீட்டுக்குள்ள போயிடும், உடம்பு எங்க இருக்கு? பள்ளிவாசல்ல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புல நான் தலை வாரி விட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வாடுறது மட்டும் இல்ல, தலையெல்லாம் கழுவும், தலையில நிறைய இதாகி சாம்பு போட்டு கழுவுறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்க? பிசுக்கு இல்லாம இருப்பதற்காக வேண்டி கழுவுறது. அப்ப ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு தலையை நீட்டு சொல்லி தண்ணி ஊற்றி கழுவி விடுற வேலையெல்லாம் கூட செய்வேன். இது எப்ப? நான் மாதவிடாயா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் நான் செய்து விட்டிருக்கிறேன் சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இது புகாரியில 301வது ஹதீஸாகவும் 2031வது ஹதீஸாகவும் இருக்கிற தலையை கழுவுற விஷயம். தலை வாரி விடக்கூடிய ஹதீஸ் புகாரில 295, 296, 2029, 5925 இதெல்லாம் பார்க்கணும். அப்ப மாதவிடாய் இருக்கக்கூடியவங்களை விட்டு விட்டு ஒதுக்கி வைங்கிறாங்க அவங்க. இவங்க மெயின் வீட்லயே மனைவி வச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம பள்ளிவாசல்ல இருந்து கொண்டே என்ன செய்யறாங்க? அவங்க தலையை நீட்டி தலையை கழுவி விட சொல்றாங்க, தலையை வார சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதவிடாய்ங்கிற ஒரு நேரத்துல அவங்களை எல்லா நாளும் மாதிரி அவங்க நடத்த வேண்டும். மாதவிடாய்ங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவங்க என்ன செய்யக்கூடாது?
ஒரு ஒரு தனி ஒரு கேவலப்பட்ட மாதிரியான ஒரு நிலையில் பெண்களை தள்ளிவிடக்கூடாது. சாதாரணமா அவங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்களை என்ன செய்யணும், அவங்கள குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த மாதிரி தான் அவங்களை நடத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மாதவிடாய் நேரத்தில் மனைவியர் அணைத்துக் கொள்ளலாம் செய்வார்கள். தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டார்களே தவிர அணைத்துக் கொள்வது, ஒரே படுக்கையில படுத்துக் கொள்வது, அதுகளெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். ஹதீஸ் புகாரில 301 302 நிறைய இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஹதீஸ்ல இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது மனைவி மாதவிடாய் நேரத்தில் அவங்களுடைய தொடையில தலையை வைத்து படுத்திருப்பார்கள். படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மாதவிடாய் இருக்கும் பொழுது மனைவியினுடைய மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதுறா பார்த்தவங்க தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாது, ஓதுவார்கள்னால மனப்பாடம் ஓதுவார்கள் அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனப்பாடமாக எது ஓதுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. எப்படி ஓதுவாங்க, மனைவியுடைய மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள் மாதவிடாய் நேரத்தில். மற்ற நேரத்தில் உள்ள எப்படி நடப்பாங்க நீ பாத்துக்க வேண்டியதான். இப்ப மனைவிமார்கள்ட்ட நெருக்கம் எப்படி ஒரு நெருக்கமா இருந்திருக்கிறாங்க, அட்டாச்மெண்ட் இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டா மாதவிடாய் நேரத்தில் கூட அவங்கள ஒதுக்க கிடையாது. கான எத்தைக்கு ஃபி ஹிஜ்ரி வான ஹாயிலுன் சும்ம யக்ரவுல் குர்ஆன், எனது மடியில அவர்கள் சாய்ந்து கொண்டு, நான் மாதவிடாயா இருக்கக்கூடிய நேரத்தில் என் மடியில அவர்கள் சாய்ந்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, குர்ஆனை ஓதி கொண்டிருப்பார்கள். இது புகாரில 297வது ஹதீஸ்ல நீங்க இதை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல யக்ரவுல் குர்ஆன வரஅசுஹு ஃபி ஹிஜ்ரி, அவங்களுடைய தலை என் மடியில் இருக்கும் நிலையில் அவங்க குர்ஆனை ஓதுவார்கள்ங்கிற ஹதீஸ் புகாரில 7549வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதெல்லாம் என்ன விளங்குறது, இந்த மாதவிடாய் நேரத்தில் குடும்ப வாழ்க்கை தான் ஒதுக்கப்பட்டதே தவிர மற்றபடி மற்ற சமுதாயங்கள் செய்யற மாதிரி பெண்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒதுக்கிடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அந்த நேரத்தில் கல்யாணத்துக்கு போக கூடாது, நல்ல காரியத்துக்கு போயிடக்கூடாது அப்படிலாம் நினைக்கிறாங்கல்ல. எந்த நல்ல காரியத்துக்கும் போகலாம், எல்லா நாளும் மாதிரி அவங்க நடந்து கொள்ளலாம் என்பதையும் இதுல இருந்து தெரிந்து கொள்கிறோம். இதை விட இன்னும் நெருக்கத்தை பாருங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் மாதவிடாய் நேரத்தில் கணவன் மனைவி ஒன்னாத்தானே ஒரு சந்தோஷமா இருப்பாங்கல்ல, எப்படி சந்தோஷமா இருப்போம் என்று கேட்டால், தண்ணி குடிக்கணும்னு வைங்களேன், ஒரு கோலையில எடுத்து தண்ணியை குடிக்கிறது. நான் தண்ணீரை குடித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதி கோலையை கொடுப்பேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எப்ப, மற்ற நேரத்தில் இல்ல, மாதவிடாய் நேரத்தில். மற்ற நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு வழங்கிக்க வேண்டியதுதான். நான் தண்ணீரை அருந்தி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொடுப்பேன். நான் எந்த இடத்தில் வாய் வைத்து தண்ணீர் குடித்தேனோ அந்த இடத்தில் வாய் வைத்து ரசூலுல்லாஹ் தண்ணி குடிப்பார்கள். அந்த கோவலையில குடிக்கிறது கூட மேட்டர் இல்ல. ஆயிஷா எந்த இடத்துல வாயை வச்சு தண்ணி குடிச்சாங்களோ அதே இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அவங்க வாய் வைத்து தண்ணீர் குடிப்பார்கள். ஆயிஷா நாயகி சொன்ன, குன்து அஷ்ரபு வான ஹாயிலுன், நான் மாதவிடாய் இருக்கும் நேரத்தில் நான் தண்ணீரை குடித்து விட்டு சும்மா உணாவிலுகும் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீதி தண்ணீர் என்ன செய்வேன், நான் கொடுப்பேன். நான் வாய் வைத்த அந்த இடத்தில் அவர்கள் வாயை வைத்து என்ன செய்வாங்க, அவர்கள் குடிப்பார்கள். அப்ப மாதவிடாய் நேரத்தில் வாய் வச்ச தண்ணீரை குடிக்கிறாங்க. மற்ற நேரத்தில் இதான் கண்டிஷன் இருக்குமா நமக்கு, அது விலகி கொள்ளலாம். இது மாதவிடாய் மட்டும் இதை சொல்லவில்லை, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒருத்தருடைய எச்சில் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இங்க கிடையாது, நம்ம மார்க்கத்தில் கிடையாது. குறிப்பா கணவன் மனைவிக்கு மத்தியில் கிடையாது. ஒருத்தர் குடிச்சது ஒருத்தர் குடிக்கிறது அதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்ல, தடுக்கப்பட்டது கிடையாது. மாதவிடாய் நேரம் கூட தடுக்கப்பட்டது இல்லைன்னு காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எலும்பு இருக்குல்ல, எலும்புன்னா இறைச்சி எல்லாம் போக கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற எலும்பு, எலும்புல குறைந்த அளவுக்கு இறைச்சி ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி எலும்பை எடுத்துக்கொண்டு நான் கடிப்பேன். கடித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எலும்பு கொடுப்பேன். நான் எந்த இடத்துல வாய் வைத்து கடித்தேனோ அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் வாய் வச்சு என்ன செய்வாங்க, அவங்க அதை கடித்து சாப்பிடுவார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 453வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப மாதவிடாய் நேரத்தில் மனைவி எந்த இடத்துல அந்த எலும்பை கடித்தார்களோ அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் வாய் வைத்து கடிக்கிறார்கள்னா எப்படிப்பட்ட இதெல்லாம் உடைச்சிருக்காங்கன்னு பாருங்க. பெண்கள் அவங்க எல்லாம் இப்படி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. வேற வேற சமுதாயத்திலாம் அந்த பெண்கள் இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் அவங்க என்னமோ தீட்டுப்பட்டவர்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அப்படிலாம் கிடையாது, நீ எல்லா நாள் மாதிரி இருந்துக்க, ஒரே ஒரு மேட்ரு மட்டும்தான், அதுல சயின்டிபிக்கா நிறைய தப்புலாம் இருக்குது, அதனால வேணான்னு சொன்னாங்களே தவிர மற்றபடி என்ன இல்ல, அதுக்கு எந்த ஒரு தடையும் போடவில்லை. மாதவிடாய் நேரங்கள்ல தாம்பத்தியத்துல மட்டும் எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு உன்னை தடுக்கிறான்னு சொன்னா அதை மட்டும் தவிர்த்துக் கொள்ளணும். கண்டிப்பா உறுதியா என்ன செய்யணும், அதை தடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல கட்டளையிடுறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு இருக்கிற காரணத்தினால
அது ஒன்று ஒரு நம்முடைய கண்ட்ரோலுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு ஒரு சவாலா கூட நினைஞ்சிருக்கலாம், அல்ல அதை வச்சிருக்கலாம். அதை வந்து அந்த நேரம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உதாரணமா கர்ப்பமா இருக்காங்கன்னு வைங்க, அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் தாம்பத்தில் ஈடுபடலாமா, அது பயங்கரமா அப்படிலாம் நினைக்கக்கூடிய ஒரு கருத்தும் இருக்கிறது. இஸ்லாத்தின் அடிப்படையில் அதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது. மார்க்கத்தின் அடிப்படையில் என்ன இல்ல, அந்த மனைவிமார்கள் கர்ப்பமா இருக்கக்கூடிய நேரத்தில் தாம்பத்தில் ஈடுபட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு ஒரு பெண்ணுக்கு அது மாதிரி ஈடுபடுமையானால் உங்களுக்கு பாதிக்கும் என்று டாக்டர் சொன்னார். பொதுவாக அது பாதிக்காது, பொதுவாக பரவலா பாதிக்காது. சில பேர் வந்து அந்த கற்பறை வீக்கா இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்களே ஆனால் அதனால ஒரு பாதிப்பு ஏற்படும் மருத்துவர்கள் சொல்வார்களே ஆனால் எல்லா விதமான கேடுகளை விட்டு விலகிக் கொள்ளணும் இல்லையா, அந்த நேரத்தில் விலகிக் கொள்ள வேண்டும். அப்படி யாருக்காவது இருந்தால், எந்த ஒரு பெண்ணுக்காவது அந்த மாதிரியான ஒரு நிலை இருப்பதாக மருத்துவர்கள் சொன்னால் விலகிக் கொள்ளணுமே தவிர, அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன இல்ல, கர்ப்பிணிகளா இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு மார்க்கத்தில் கண்ட்ரோல் மார்க்கத்தில் போடவே இல்லை. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இதை தடுக்கலாம் நினைத்திருந்தேன். சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, மனைவி கர்ப்பமான பிறகு யாரும் மனைவி மாத்தி நெருங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலாம் நினைத்திருந்தேன். நினைத்திருக்கும் பொழுது ஈரான் இருக்குல்ல, பாரசீக மக்களையும் ரூம்ல இத்தாலி மக்களையும் நான் பார்க்கிறேன். உலகத்தெல்லாம் கவனிக்கிறாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல உட்கார்ந்து எதை பாக்குறாங்க, பாரசீகத்துக்காரன் கலாச்சாரம் என்ன, இத்தாலிக்காரன் கலாச்சாரம் என்ன அப்படிங்கிற அப்டேட் விரல் நுனியில வச்சிருக்காங்க. அதனால ஷார்ப் அவ்வளவு விவரமா இருக்கிறாங்க. எது பேசினாலும் இந்த காலத்துல ஒரு அறிவாளி கூட பேச முடியல. அது காரணம் என்ன சொல்றாங்க, இந்த பாரசீகத்துக்காரங்க இருக்காங்கல்ல ஈரான்ல, அவனுங்களும் இத்தாலியில இருக்கான்ல அவங்க ரோமாபுரி, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, மனைவிமார்கள் கர்ப்பமா இருக்கும் பொழுதும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அப்படி வழக்கமாக கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு அந்த குழந்தைக்கு எந்த இடைஞ்சலும் வரவில்லை என்பதை நான் பார்க்கிறேன், அனுபவத்தை நான் பார்க்கிறேன். எந்த ஒரு கேடும் வரவில்லை. அதனால அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாரதூரமான விளைவுகள் அந்த பெண்ணுக்கு ஏற்படவில்லை, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் ஏற்படவில்லை என்பதை நான் பார்த்த காரணத்தினால் அப்ப நான் என்ன செய்யல, உங்களுக்கு தடுக்கவில்லை. நான் தடுக்கலாம் நினைச்சேன், இந்த மாதிரி இல்லறத்தில் ஈடுபட்டால் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோன்னு பயந்து கொண்டு நான் அதுக்கு தடை போடலாம் என்று நினைத்தேன். பாரசீக மக்களையும் இத்தாலி மக்களையும் நான் பார்த்தேன். அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பல காலமாக. அவங்க வழக்கமே அது ஒரு மேட்டரா எடுத்துக்கிறது. தாம்பத்திய வாழ்க்கையில வந்து கர்ப்பமா இருக்கும் பொழுது இல்லறத்தில் ஈடுபடுவது தப்பு இல்லைன்னு ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைய பார்க்கணும், நல்லா தான் பிறக்குது. இதனால ஏதாவது பஞ்சாயத்து என்னவா இருக்கு, ஏதாவது ஏற்பட்டு போயிருக்குமா இல்லையா, ரிசல்ட் நல்ல கண்ணு முன்னாடி தெரிகிறது. இப்ப கண்ணு முன்னாடி உள்ள விளைவுகளை வைத்தும் சிலது முடிவெடுக்கணும். அந்த விளைவு சரி இல்லாட்டி மாத்திக்கிறணும். அப்ப அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முஸ்லிம்ல 2612வது ஹதீஸ்ல இருக்கிறது. ஒரு சஹாபி வந்து இது இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மனைவிமார்கள் வந்து கர்ப்பமா இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் வந்து தாம்பத்தியில் ஈடுபடலாமா, அது கேடு தருமா குழந்தைக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் கான தாலிக லர்ர ஃபாரிஸ ஒரு ரூம், அது கேடு தரக்கூடியதா இருக்குமே, ஆனால் பாரசீகர்களுக்கும் ரோமாபுரிக்காரர்களுக்கும் பெரிய கேடு தந்திருக்குமே, தரலையே, நல்லதானே இருக்கிறாங்க, செஞ்சுட்டு போங்கப்பான்ட்டாங்க. அப்ப இது முஸ்லிம்ல 2614வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதுல என்ன அளவுகள் பாத்துக்கிறேன்னு, இது எல்லாருக்கும் உள்ளதல்ல. இது கேடு தரக்கூடியது வந்தால் மாத்திக்கணும் இருக்குல்ல, சிலருக்கு கேடு தரக்கூடியதுன்னு தெரிய வறுமையானால் அது சொல்லிடுவாங்க, டாக்டர்ல சொல்லிடுவாங்க, இது வீக்கா இருக்கிறது, இவங்க வந்து சின்ன அதிர்வுகளை கூட தாங்க மாட்டாங்க, ஒரு ஆட்டோவில் கூட போகக்கூடாது, அப்படிலாம் சில கண்டிஷனுக்கு உள்ளவங்க இருப்பாங்க. பஸ் பிரயாணம் பண்ணக்கூடாது, அது பாதிச்சு களைஞ்சிரும் என்கிற மாதிரியான ஒரு நிலையில கர்ப்பப்பை வீக்கானவர்களா இருப்பார்களே, ஆனால் அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, கரெக்டா அதை சொல்லிடுவாங்க. அப்படி இருந்தால் அது குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு தடுக்கப்பட்டு விடும். இந்த அதிசயம் ரெண்டையும் வழங்கலாம், தடை இல்லைங்கிறது வழங்கலாம், கேடு தரும் என்றால் தடுக்கப்பட வேண்டிய விஷயங்கிறது வழங்கலாம். அப்ப கேடு தருற அடிப்படையில் நீங்கள் பார்த்து தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்துக் கொள்ளணுமே தவிர பொத்தாம் பொதுவாக அனைவருக்கும் இது தடை கிடையாது அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்ப வந்து இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் தடை கிடையாது. அதே மாதிரி வந்து பள்ளி வாசல்ல இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. பள்ளி வாசல்ல 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறீங்க, பக்கத்துல வீடு போயிட்டு உடையாந்துலாம் விடக்கூடாது. பக்கத்துல வீடு இருக்குன்னு வைங்களேன், அடுத்த வீட்டுல மனைவி இருக்கிறாங்க, பள்ளிவாசல் இங்க இருக்குது, இஅ்திகாஃப் இருக்கிறீங்க, சும்மா அரை மணி நேரம் வீட்டுக்கு போயிட்டு உடையாந்துரும் போய் அது செய்யலாமா கூடாது. பள்ளி வாசல் இஅ்திகாஃப்னு வந்துட்டீங்கன்னு சொன்னா இஅ்திகாஃப்க்கு அர்த்தம் என்ன, தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டேங்கிறது முக்கிய கண்டிஷன். இஅ்திகாஃப்க்கு அர்த்தமே என்ன, மற்ற கண்டிஷன் எல்லாம் விட மிஞ்சின கண்டிஷன் என்ன, தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டேன், அதான் அது கண்டிஷன். இதை வந்து குர்ஆன்ல எல்லாம் தடுக்கிறான். 2வது அத்தியாயத்துல
187வது வசனத்தில் சொல்கிறான், வலாத்து பாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித், நீங்கள் மஸ்ஜிதுகளில் பள்ளிவாசல்ல ஏத்திக்காஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களை நெருங்காதீர்கள். அல்லாஹ் சொல்றான், மனைவிமார்களை பள்ளிவாசலுக்குள்ள வச்சு நெருங்க மாட்டாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அர்த்தம் என்ன? அப்படி போயிட்டு ஓடியாந்துடுறது. பள்ளிவாசல் வச்சு தான் செய்ய மாட்டானே, யாரும் செய்ய மாட்டானே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அது மாதிரி பண்ணுவோம். அந்த அர்த்தம் இல்ல இருக்கு. நீங்கள் பள்ளிவாசல் ஏத்திக்காஃப் இருக்கும் பொழுது உங்கள் மனைவியரோடு நெருங்காதீர்கள் என்ன அர்த்தம்? அந்த மாதிரி போயிட்டு வர்றது, வீட்டுக்கு பக்கத்துல வீடு, அவசியத்துக்கு போலான் இருக்குல்ல, பாத்ரூம் போலான் இருக்குல்ல, பள்ளிவாசல்ல பாத்ரூம் வசதி இல்ல, வீட்டுல பாத்ரூம் போற நேரத்துல சரி நம்ம மனைவி தானே அப்படின்னா ஏத்திக்காஃப் இருக்கிற யாவும் வச்சுக்க. அது மாதிரி இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இஹ்ராம் நேரத்தில் நீங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறீங்க, கணவன் மனைவியா என்ன செய்றீங்க, ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறீங்க, இஹ்ராம் ஹஜ்ஜுக்காக 2 பேரும் இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னு சொன்னா ஒரே ரூம்ல கூட இருந்தாலும் அவங்க வேற நீங்க வேற அப்படிதான் இருக்கணும். கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ன இருக்கக்கூடாது, அந்த இஹ்ராம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் செய்து தலைமுடியை வலித்து அல்லது முட்டை முடியை கத்தரித்து இஹ்ராமில் இருந்து விடுபடுற வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சேர, இதெல்லாம் தடை. என்னென்ன தடை? மாதவிடாய் தடை அப்புறம் வச்சுக்கிறீங்க. மாதவிடாய் நேரத்தில் சேரக்கூடாது தடை, ஏத்திகாஃப் நேரத்தில் சேரக்கூடாது தடை. ஒரு ஆள் இஹ்ராம் கட்டி ஒரு ஆள் இஹ்ராம் கட்டாம இருந்தாலும் சேரக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து செய்யற ஒருத்தர் தப்பு செஞ்சிருவார்ல, மனைவி சும்மா கூட்டிட்டு போற இஹ்ராம் இல்லாம இவன் மட்டும் இஹ்ராம் கட்டி இருக்கிறான், அவன் மனைவியோட சந்தோஷமா போயிருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்? நீ இஹ்ராம் என்ன அர்த்தம்? வழக்கத்தில் இஹ்ராம்னால ஹராம்ல இருந்து உள்ளது, ஹலாலா இருக்கிற சில காரியங்களை ஹராமாக்கி கொள்வது, அதுக்கு பிறகு தான் இஹ்ராம்ங்கிறது. இஹ்ராம்டா என்ன அர்த்தமே என்ன? இஹ்ராம்ங்கிறது ஹராம்ல இருந்து வருது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சில காரியங்களும் தடுக்கப்படுற காரணத்தினாலதான் அதுக்கு பேரே இஹ்ராம். அப்ப இந்த இஹ்ராமுடைய நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? கணவன் மனைவி சேரக்கூடாது. அடுத்தது உடலுறவுடைய பாதையில் தான் உறவு கொள்ள வேண்டுமே தவிர, அதாவது மலப்பாதையில உறவு கொள்ளக்கூடாது. மலம் கழிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பாதையில் என்ன செய்யக்கூடாது? அது தெளிவா தடுக்கப்பட்டு, அதுக்குன்னு அல்லாஹ் ஒரு நபி அனுப்பி இருக்கிறான். ஒரு நபியை அனுப்பி என்ன செய்யறான்? இந்த மாதிரியான ஒரு காரியம் செய்தவர்களை அழிச்சு நாசமாக்கி இருக்கிறான். அது ஆம்பளைக்கு ஆம்பளை இருந்தாலும் சரிதான், அது பெண்ணா இருந்தாலும் சரிதான். அதாவது அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான்? இன்னக்கும் லதூன ரிஜால வ தக்தூன சபீல், சரியான பாதையை விட்டு விட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? வேற வேலையை செய்கிறீர்கள். ஹூத் நபி அவர்கள் மக்கள் என்ன செய்யறாங்க? இல்லறத்துல ஈடுபடுறதுக்குன்னு ஒரு சரியான பாதை ஒன்று நான் தந்திருக்கிறேன், அதை விட்டுட்டு சரியில்லாத பாதையில் என்ன செய்றீங்க நீங்க? அது மாதிரி செய்றீங்கன்னு சொல்லி அது கண்டிக்கப்படுகிறது. அது போக அது ஒரு இல்லறத்துக்கு ஒரு அதுக்குரிய இடமே இல்லை. எதுக்கா இல்லற வாழ்க்கையை எல்லாம் அனுமதிக்கிறான்? நம்ம சந்தோஷம் ஒரு மேட்ரு, 2 பேருக்கும் சந்தோஷம் தரும். அது எங்க கிடையாது, இதுல கிடையாது. 2 பேருக்கும் சந்தோஷம் தர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல, அது அங்க கிடையாது. 2வது இல்லறத்துடைய இன்னொரு அம்சம் என்ன? சந்ததிகள் பெருகுவது. இதுல சந்ததி உண்டாகுமா? இதுல புள்ள உண்டாவாங்களா? இல்லறத்தில் ஈடுபடுறதா இருந்தால் இருவருக்கும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வழி என்னவோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். 2வது என்ன செய்யணும்? சந்ததி பெறுவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற வழியில் தான் அதை செய்ய வேண்டும். இதுவும் பயங்கரமான ஒரு குற்றம். மாதவிடாய் நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது எப்படி குற்றமோ அதே மாதிரி இதையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? தடுத்து இருக்கிறான். இதுல நம்ம அறவே என்ன செய்யக்கூடாது? இதை செஞ்சு கொள்ள கூடாது. இது ஒரு அடிப்படையான விஷயம். இதை தவிர மற்றபடி நிறைய விஷயங்கள் நீங்க வெளிப்படையான கேட்க வேண்டியதே இல்லை. இவ்வளவுதான் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. மற்ற அதை செய்யலாமா? எதுவும் கேட்காத, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. அல்லாஹ் இதையும் வெக்கப்பட மாட்டான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி, அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸ்ல அப்படி சேர்த்து சொல்றாங்க, நீங்க உங்கள் மனைவிமார்கள்ட்ட அவங்களுடைய மல பாதையில நீங்க உறவு கொள்ளாதீங்கன்ற வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், ஹக்க சொல்றதுக்கு அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான், நான் சொல்லத்தான் செய்வேன், நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ. இது இல்லாம ரசூலுல்லாஹ் பேசுவாங்க நினைப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது இல்லாம ரசூலுல்லாஹ் பேசுறது அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இதையும் தான் பேசுவாங்க, எல்லாத்தையும் தான் பேசுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித வாழ்க்கையில உள்ள விஷயமா வெளியே உள்ளதா? இது நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற விஷயம் தானே. அப்ப இதை சொல்லும் போது என்ன செய்யறாங்க? இது அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான், நான் வெக்கமெல்லாம் பட மாட்டேன். மார்க்கத்தை சொல்றதுக்கு என்ன வெக்கம்? சட்டத்தை தானே சொல்றோம், அதுக்கு வெக்கமெல்லாம் பட முடியாது என்கிற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற காரணத்தினால நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை. சஹாபாக்கள் நமக்கு பெரிய உதவி செஞ்சுட்டு போயிட்டாங்க. என்னது? பேச்சை கட்டுப்பாடு பண்ணி பல விஷயங்கள் அப்படி ஒதுங்கி இருந்து வஹீலாம் இறங்காம எல்லாரையும் காப்பாத்தி விட்டு போயிட்டாங்க. இல்லாட்டி அப்ப ஏதாவது செஞ்சு அல்லாஹ் தடுத்து அது பெரிய லிஸ்ட் போடுற மாதிரி வந்திருக்கு. அவங்கதான் அப்படி பேசலாமா இப்படி பேசலாமான்னு பெரிய கொஸ்டின் ஆகி பெரிய கஷ்டமாயி போயிருக்கும். சஹாபாக்கள் என்ன பண்ணிட்டாங்க? அம்மாடி வாயத்துறவு கூட பேசாம இருந்துருவோம், இந்த வகி நிக்கட்டும் அப்புறமே பாத்துக்குருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணாங்களா இல்லையா? முதல்ல ஹதீஸ்ல பார்த்தோமா இல்லையா? அதனால என்ன விளைக்கிறேன்னு
மற்ற எதுவுமே தடை கிடையாது. குடும்ப வாழ்க்கையில இதை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்க. மற்றபடி உங்களுக்கு எதுல எல்லாம் சந்தோஷம் இருக்கிறதோ, எதுல எல்லாம் உங்களுக்கு இன்பம் இருக்கிறதோ, பாவம்ங்கிற உறுத்தல் இல்லாம இது அல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கி இருக்கிற ஒரு விஷயம், இது அல்லாஹ் நமக்கு அனுமதித்திருக்கிற விஷயம் என்று புரிந்து கொண்டு நம்ம நடந்து கொள்ளலாம். இது தொடர்பான இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம்.